வேலைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மிஸ்பா ஜெப வேலையிலையும் கூட அப்பா எங்களை பங்கு பெற நீங்கள் கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த ஜெப வேலையில் அப்பா ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் நீங்கள் பதில் கொடுத்து ஒவ்வொருடைய கண்ணீரையும் அப்பா நீங்கள் துடைக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. இந்த நாட்களில் வருகிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுங்க. எத்தனையோ பேர் வியாதியோட அப்பா போராட்டத்தோட மன குழப்பத்தோடு அப்பா அவங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறாங்கப்பா. இன்னைக்கு அவங்களுடைய கட்டுகளை கர்த்தர் நீர் அறுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் அப்பா உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நேரத்துல கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமீன். முதலாவது ஜெப குறிப்பாக பெங்களூர்ல இருந்து எழுதியிருக்காங்க பாரதி. அவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 38. கண் நரம்புல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால ஜேடிகே டிவியில் சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ கொஞ்சம் சரியாகிட்டே வருது. இன்னும் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம அவங்களுக்காக நம்ம பாரத்தோட ஜெபிப்போம். பாரதி என்ற சகோதரிக்காக உடைய கரத்தில் வருகிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் அப்பா கண்களில் ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்பு ஒவ்வொரு நரம்புகளையும் கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கண் பார்வைகளை நீங்கள் தெளிவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு அப்பா உறுப்புகளையும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இப்பொழுதே வைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜேடிகே டிவி மூலமாக ஆண்டவரே இதில் தொடர்ந்து ஜெபமணிக்கிட்டு இப்போ கொஞ்சம் சுகம் பெற்றுட்டே வர்றாங்க ஏசப்பா. இன்னும் பரிபூரண சுகத்தை என் தேவன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அடுத்ததாக குமாரபாளையத்திலிருந்து அவங்க டாக்டர் எடிசன் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 62. பித்தப்பையில் கல், இன்னமும் அவங்களுக்கு வலி இருக்குது. இன்னும் அது பூரணமாக சுகமாக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. எடிசன் சகோதரனுக்காக அப்பா உடைய கரத்தில் வருகிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் கூட ரஜா அப்பா அவங்களுக்கு இருக்கிற அந்த பித்தப்பையில் இருக்கிற அந்த கல்லை கர்த்தர் நீங்கள் அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. உண்மை நம்பி ஆண்டவரே உடைய சமூகத்தில் இந்த ஜெப விண்ணப்பத்தை வைத்திருக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் அவங்க சரீரத்தில் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் அப்பா நீங்கள் சந்திங்க. வழிகளை மாற்றி போடுங்கப்பா. வேதனைகளை மாற்றி போடுங்கப்பா. கர்த்தரை துதிக்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்தவும் அப்பா உங்க பிள்ளைகள் ஒரு சாட்சியா இந்த இடத்துல நிற்பதற்கு கர்த்தர் தாமே கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். அடுத்ததாக முத்துராஜ் வயசு 32. அவங்க நல்ல வேலை பார்க்குறாங்க. ஆனால் திருமண காரியம் இன்னும் நடக்கிறதுக்காக ஜெபம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல கர்த்தர் ஒரு மணமகளை கர்த்தர் அவங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். இதே போல் இன்னும் எத்தனையோ பேர் திருமணத்துக்காக திருமண தடைகளுக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. முத்துராஜ் அப்படிங்கிற சகோதரனுக்காக வருகிற அவங்களுக்கு வயது 32. ஆனாலும் ஆண்டவரே அப்பா ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு மனைவியை கட்டளையிட்ட தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ராஜா இந்த முத்துராஜுக்கு ஏற்ற நல்ல ஒரு வாழ்க்கை துணையை அப்பா நீங்கள் கண்ணில் காட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்குண்டான தடைகளை எல்லாவற்றையும் என் தேவன் நீங்கள் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆவியானவரே நீங்களே அப்பா அவருக்கு ஏற்ற நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் அப்பா பிள்ளைகளுக்கு அடையாளம் காட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் எத்தனையோ பேர் இதே போல திருமண தடைகளோடு ஆண்டவரே தனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பதற்காக நேரத்தில் ஆண்டவரே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. ஒவ்வொருடைய ஜெபத்துக்கும் என் தேவன் ஆண்டவரே நீங்க பதில் கொடுங்க அப்பா. நல்ல மணமகனுக்கு ஏற்ற நல்ல மணமகளையும் மணமகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு மணமகளையும் கர்த்தர் நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. துதியும் கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இயேசுவடியால். அடுத்ததாக சங்கர் நகர் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க பையனோட திருமண கதை ரூபன் இந்த வருடம் நிறைவேறுவதற்காக ரொம்ப நாளாக அவங்க ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கர்த்தர் இந்த நாட்கள் அவங்களுடைய திருமண தடைகளை மாற்றும்படி நாம் ஜெபிப்போம். இயேசுவே அப்பா. இந்த இயேசுவடியால் சகோதரியுடைய கருத்தில் ஒப்பிருக்கிற இந்த தாயாருடைய கண்ணீரை நீங்கள் காண்கிற தேவனப்பா. இந்த கண்ணீர் உங்களுடைய துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது ராஜா. தன்னுடைய மகனுடைய திருமண காரியத்திற்காக அநேக ஆண்டுகளாக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இயேசப்பா. இந்த மாதத்தில் கர்த்தர் அப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தாயாருடைய மனவேதனைகள் பாரங்கள் அப்பா எல்லாவற்றையும் சுமந்த என் தேவன் அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த திருமண காரியத்தை நிமித்தமாய் அந்த
தாயாருடைய கண்ணீரை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அடுத்ததாக ராகேல் பாளையங்கோட்டையிலிருந்து எழுதியிருக்காங்க. தம்பி மகனுக்கு கர்த்தர் கற்பத்தின் கனி அருள் செய்திடவும், அவங்க தங்கை செல்வி அவர்களின் கடன் பாரம் நீங்கிடவும். அடுத்ததாக ராகேல் அவர்களோட சொந்தமாக ஒரு இடம் வச்சுருக்காங்க, அது விற்கப்படாமல் இருக்குது. அந்த இடம் விற்கப்படுவதற்காகவும் கிருபா, பியூலா, ஆனி இவங்களோட திருமணங்கள் சீக்கிரமாக நடப்பதற்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கர்த்தருடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக அந்த மாதத்தில் பதில் தருவார். நம்ம நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோம். அப்பா, ராகேல் சகோதரிக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அவங்களுடைய அப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல கற்பத்தின் கனி கர்த்தர், அவங்க தம்பி மகனுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கர்த்தர் இந்த நாட்களில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னுமாக உங்களுடைய தங்கை செல்விக்காக உங்களுடைய கடன் பாரங்கள் மாறுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வேத வசனத்தின்படி அப்பா, இந்த பிள்ளைகள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் என் தேவன் நீங்கள் பிள்ளைகளை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய உறவினர்களுடைய பிள்ளைகளுக்காக ஆனி, கிருபா, பியூலா ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை கர்த்தர் நீங்க நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகள் அதிக நாட்களா ஆண்டவரே திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. என் தேவன் ஆண்டவரே, இந்த தடைகளை கர்த்தர் இந்த மாதத்துல முற்றிலுமாய் அகற்றி போட்டு பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு வாழ்க்கை துணை என் தேவன் ஆண்டவரே நீர் பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அப்பா, ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட என் தேவன் நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். துதியும் கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அடுத்ததாக ராஜராஜன் சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. உங்கள் வயசு 58, சுகர் அதிகமாகி 2 கால் விரல்களும் எடுக்கப்பட்டிருக்கு. இனி விரல்கள் எதுவும் பாதிக்காதபடி அவங்க சுகமாக வீடு திரும்ப அவங்க ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க அண்ணன் அவங்களுக்காக ஜெபிக்க சொல்லி ஆண்ட்ரோ அவங்க கேட்டிருக்காங்க. அப்பா, இந்த ராஜராஜன் அப்பா, இந்த சகோதரனுக்காக வருகிற ஆண்டவரே, இந்த சுகர் வியாதினால ஆண்டவரே தன்னுடைய விரல்களை இழந்து அப்பா அவங்க பிள்ளை அப்பா தவிக்கிற வேதனைகளை கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பார்க்குறீங்கப்பா. அப்பா, இதுல இருந்து ஒரு பரிபூரண விடுதலை என் தேவன் நீங்க உங்க பிள்ளைக்கு கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிற. இனி இந்த சுகர் வியாதினால ஆண்டவரே எந்த உறுப்புகளை பாதிக்காதபடி கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா, இதே நேரத்துல ஆண்டவரே இன்னும் யார் யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக ஆண்டவரே இந்த வியாதி நிமித்தமாய் ஆண்டவரே தங்களுடைய அப்பா பலவீனத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்களுடைய அப்பா பலவீனங்களை ஆண்டவரே பலனாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிங்கப்பா, அந்த பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டு. இனி எந்த உறுப்புகளை பாதிக்காதபடிக்கு கர்த்தர் தாமே சரீரத்துக்கு ஏற்ற நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். துதியும் கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆமென். சின்னத்துறை பாளையிலிருந்து எழுதியிருக்காங்க. இவர்களது கால்வலி சுகமாகிட ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. மிஸ்பா ஜெப வேளையில் ஜெபித்து வந்து தற்போது சரியாயிட்டே இருக்குது. இன்னும் பூரண சுகம் கிடைப்பதற்காக அவங்க ஜெபிக்க சொல்லி அப்புறம் அது ஆண்டவருக்கு நன்றி சொல்லியும் எழுதியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் சுகத்தை கொடுத்த தேவன் இனியும் சுகத்தை கொடுக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சின்னத்துறை சகோதரனுக்காக வருகிறோம். ஏசப்பா, உங்களுக்கு கால் வலியை என் தேவன் நீங்கள் சுகப்படுத்தி கொடுத்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். இன்னும் முற்றிலுமாய் அந்த பலவீனம் அப்பா உடைய பிள்ளையை விட்டு நீங்கும்படி என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகளுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அடையாளத்தையும் கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வேலையை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்பா, அந்த ஜெப குறிப்பு உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, நீங்கள் பதில் கொடுத்து அப்பா பிள்ளைகளை வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதியும் கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அடுத்ததாக வில்லி புஷ்பம் பொள்ளாச்சியிலிருந்து எழுதியிருக்காங்க. வயது 73, இடுப்பு மற்றும் சரீர பிரச்சனைகள், கண் வலியும் இருக்கு. இதெல்லாம் சுகமாக ஜெபிக்க சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இசப்பா, வில்லி புஷ்பம்காக நம்முடைய கரத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, இந்த நாட்களில் அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் என் தேவன் நீங்கள் பலனாய் மாற்றி கொடுங்க. கண்களில் ஏற்பட்டிருக்கிற பலவீனங்கள், இன்னும் இடுப்பு பகுதியில் அப்பா ஏற்பட்டிருக்கிற அந்த வலிகளை என் தேவனுடைய தழும்புள்ள கரம் இப்பொழுது தொட்டு அப்பா சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கர்த்தர் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை அப்பா இந்த அப்பா தாயாருக்கு செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, சுகம் கொடுக்கிற வல்லமை உங்களுடைய கரத்தில் இருக்கிறதப்பா. அப்பா, கல்வாரி ரத்தம் ஆண்டவர் என்ற பிள்ளையோட சரீரத்தில் படும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒரு பரிபூர்ண சுகத்தை அப்பா இப்பொழுதே உணரும்படி என் தேவன் ஆண்டவரை நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். குறிச்சியிலிருந்து ஜோஸ்பின் எழுதியிருக்காங்க.
பிள்ளைகள் இருவர், வாலிப பிள்ளைகள், மகனும் மகளும். இவர்கள் மேல் அன்பு கூறுவதற்காக கால்வழி சுகமாகி நன்றாக நடக்கவும். நேற்று அவங்க கீழே விழ பார்த்துட்டாங்களாம். அது கர்த்தர் அவங்களுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூர்ணமாக விளங்கணும். அவங்கள கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஜோஸ்பின் அவங்களுக்காக இசப்பா இந்த நேரத்தில் நம்முடைய கரத்தில் வருகிறோம். இசப்பா இந்த சகோதரியை நீங்கள் தொடுங்கப்பா. பலவீனப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் தாங்குங்க. ஏன் சொன்னீங்களப்பா, நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. அப்படியாக இந்த வசனத்தின் மூலமாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் ஏந்தி சுமந்து தப்புவித்து கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிற எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர்களை நேசிக்கவும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கவும் அப்பா அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குள்ள ஒரு ஐக்கியத்துக்குள்ள இந்த குடும்பங்கள் வளர என் தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, இந்த குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். துதியும் கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமேன். மகாராணி அம்பையில இருந்து எழுதியிருக்காங்க. ஒரு மகன் இருக்கிறானா விகாஷ். அவங்களுக்கு வயது 30. திருமணமானவர். கேரளாவில் கடன் வாங்கி ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அப்புறம் மருமகன் திவாகரன். இவங்களும் குடிச்சு கீழே விழுந்து இப்போ புத்தி சரியில்லாமல் ஆயிட்டாங்களாம். கர்த்தர் இவங்களையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னொரு மகன் ஜெயிலில் இருக்கிறாங்க. 3 பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. பாருங்க, அவங்களுக்கு 3 பிள்ளைகளுமே வேதனையை கொடுக்கக்கூடிய பிள்ளைங்களாக தான் இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாட்கள் அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாரும் பாரத்தோட ஜெபிப்போம். பாஸ்தோத்திரம். மகாராணி இந்த சகோதரிக்காக அம்பையில் இருக்கிற இந்த சகோதரியுடைய கரத்தில் வைக்கிறோம். அப்பா தன்னுடைய 3 பிள்ளைகளுக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பா விகாஷ் வயது 30. இந்த சகோதரன் கேரளாவில் ஹோட்டல் வச்சிருக்கிறாங்களா. இந்த தேவன் இந்த சூழ்நிலையை நீங்க அறிவிங்க இசப்பா. அந்த இடத்துல கடன் வைத்து தான் நடத்துறாங்க, ஆனா குடிக்கிறாங்களா இசப்பா. இந்த குடி பழக்கத்தின் ஆவி உங்க பிள்ளைகளை விட்டு விலகும்படி செய்யுங்கப்பா. குடும்பத்துக்காக ஆண்டவர் மனைவி படுகிற வேதனையை வடிக்கிற கண்ணீரை நீங்க காண்கிற தேவனப்பா. இந்த நாட்கள்ல பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் அப்பா நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அடுத்த அப்பா மருமகனுக்காக மகளுடைய கணவர் அப்பா திவாகரன், இவங்களும் குடிச்சு கீழே விழுந்து தன்னை அறியாம அப்பா எத்தனையோ நாட்கள் இப்படியே பாடுபட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஏசப்பா. இது எவ்வளோ ஒரு வேதனையை தரக்கூடிய காரியம். கர்த்தர் இந்த நாளில் இந்த சகோதரன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைக்குள்ள இருக்கிற அந்த குடிப்பழக்கத்தின் ஆவிகள் அப்பா, வேதனைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆண்டவர் அந்த மகனை விட்டு வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நீங்க கட்டளை கொடுங்கப்பா. அப்பா திமிர்வாத காரனை சுகப்படுத்தினீங்க, எத்தனையோ வியாதியஸ்தர்களை நீங்க சுகப்படுத்தினீங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இப்பொழுது உடைய கரத்திலிருந்து அப்பா புறப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னுமாக அடுத்த மகன் அப்பா ஜெயில இருக்கிறாங்க. என்ன குற்றம்னு தெரியல. கர்த்தர்னால அவங்களுக்கு ஒரு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தர் அப்பா பிள்ளைகளுக்காக அந்த சகோதரனை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். என்ன குற்றங்கள் என்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் என் தேவன் ஆண்டவரே அதுல இருந்து அவங்க பிள்ளைக்கு ஒரு மன்னிப்பை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை கர்த்தர் நீங்க ஆண்டவரே நல்ல முறையில் வழிநடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். அடுத்தது ஜெயராணி கொடைக்கானல்ல இருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க மருமகன் உமாவுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் ஜெயராணி அம்மாவின் சிறிய கடை நன்கு நடைபெறுவதற்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, அப்புறம் அவங்க 2வது மருமகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும், அவங்க வீட்டில் உள்ளவங்க எந்த தவறான பாவங்களும் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஜெயராணி சகோதரிக்காக ஆண்டவரே இந்த நாட்களிலும் இந்த ஜெப விண்ணப்பம் உடைய சமூகத்தில் இருக்குது ஏசப்பா. இதுக்கு பதில் கொடுங்க அப்பா. ஜெயராணி அவங்க வச்சிருக்கிற அந்த ஒரு சிறிய கடை தான் கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீங்க அதை ஆசீர்வதிச்சு பெருகும்படியாய் செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அந்த கடையில நல்ல வியாபாரம் நடக்கட்டும், அவருடைய கடன்கள் மாறட்டும், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரட்டும் ஆண்டவரே. அவங்க கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து மாறும்படி ஜெபிக்க கேட்டிருக்காங்க ஏசப்பா. இந்த நாட்கள்ல அநேகருடைய ஜெபம் அப்பா, கணவர் குடிக்கிறாங்க, பிள்ளைங்க குடிக்கிறாங்க, மருமகன் குடிக்கிறாங்க ஏசப்பா. இப்படியான இந்த குடிப்பழக்கத்தின் ஆவிகள் எங்களுடைய தேசத்திலிருந்து முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அடுத்ததாக இன்னும் அவங்க
வீட்டில் எந்த அவங்க மருமகனுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோமப்பா. அம்மா அந்த படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையை கர்த்தர் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் எந்த தவறுகளும் பாவங்களும் நடக்காதபடிக்கு என் தேவனுடைய கரம் அந்த குடும்பத்தின் மேலே வந்து அமரத்தக்கதாய் அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இசப்பா உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நம்பி ஜெப விண்ணப்பம் எழுதி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர்னால இந்த ஜெப விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அடுத்த ஜெப குறிப்பாக பாப்பையாபுரம் அதிலிருந்து பாக்கியத்தாய் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 76, மகன் வந்து முருகன், அவங்களுக்கு வந்து வயது 40. அவங்க வந்து கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. மருமகள் பெயர் கனகா. இவங்க 2 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனி கிடைக்கணும். அப்புறம் உறவினர்கள் அவங்க அப்படிங்கிறவங்க கீழே விழுந்து அவங்க கை உடஞ்சி தனியாக இருக்கிறாங்களாம், குடிக்கிறாங்க. அவங்க திருந்துறதற்காக அவங்க மனைவி அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களாம். கர்த்தர்னால அந்த குடும்பத்தை கர்த்தர் இணைக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். பாக்கியத்தாய் என்ற சகோதரனுக்காக இசப்பா, அவங்களுடைய மகன் முருகனுக்காக அவங்களுடைய வயது 40. ஆண்டவரே திருமணமாகியும் கற்பத்தின் கனிக்காக உங்கள் பிள்ளைங்க காத்திருக்கிறாங்கப்பா. அப்பா நீங்கள் தான் ஆண்டவரே, என்ன தடைகள் இருந்தாலும் இந்த நாளில் அந்த கற்பத்தை கர்த்தர் தொடும்படியாய் கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் அப்பா, அந்த சுதந்திரத்தை அப்பா இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக பேர் ஆண்டவரே தங்கள் திருமணமாகி இன்னும் குழந்தையிலேருந்து கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ அப்பா தம்பதிகள் இருக்கிறாங்க. எஸ்அப்பா அப்பா பல ஆண்டுகள் பல மாதங்களா ஆண்டவரே எழுதி வைத்து ஜெபிக்கிற எத்தனையோ ஜெப விண்ணப்பங்கள் ஆண்டவரே அப்பா இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் அதை நினைவு கூறும்படி ஜெபிக்கிறேன். அப்படியே தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கற்பத்தையும் கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் தொடும்படியாய் அப்பா ஜெபிக்கிற. என்ன தடைகள், மருத்துவர்கள் கைவிட்டுருக்கலாம், இனி குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனாலும் என் தேவனால எல்லாம் கூடும் அப்பா. அப்பா அந்த பெண்கள் அப்பா ஒரு தாயாய் தன்னுடைய வயிற்றில் அந்த கருவை சுமக்கக்கூடிய பலனை என் தேவன் நீங்கள் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அவங்களோட உறவினர்கள் அவங்க கீழே விழுந்து கை உடைஞ்சு காணப்படுறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு வலது கையா ஆண்டவரே அப்பா நீர் அவங்களுக்கு துணையாய் நிற்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னது போல அப்பா உங்க பலன் பூரணமாய் அந்த சகோதரனுக்கு கிடைக்கும்படி செய்யுங்க. ஆசீர்வதிங்க பண்ண உங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படவும் அப்போ உங்க மனைவி கணவன் மனைவியா இணைந்து அந்த குடும்ப வாழ்க்கையை வாழ என் தேவன் நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். துதியும் கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவே நாமத்தினாலே ஆமென். அடுத்தது ஜெயமேரி மதுரையிலிருந்து எழுதியிருக்காங்க. 3 மகன்கள் உண்டு. 2வது மகன் கென்னடி, வயது 24, எலக்ட்ரிஷியன் வேலை. நேற்று ஒரு சின்ன விபத்து, அதில் வந்து அடிபட்டு கையில் அடிபட்டு அவங்க வலது கையில் காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் அவங்களால தொடர்ந்து வேலைக்கு போக முடியலை. கர்த்தர் அவங்களுடைய பலவீனத்தை மாற்றி அவங்களுக்கு சுகம் கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஜெயமேரிக்காக இசப்பா அவங்களுடைய 3 மகன்களுக்காக நாங்கள் இந்த நாளில் ஜெபிக்கிறோம். இசப்பா உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும் அப்பா. இப்பொழுது கூட இந்த எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குற அப்பா உங்களுடைய மகனை கர்த்தர் இந்த நாளில் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். இசப்பா நேற்று ஏற்பட்ட அந்த சின்ன விபத்தின் மூலமாய் ஆண்டவரே வேலைக்கு செல்ல முடியாமல் ஆண்டவரே பலவீனத்தோடு காணப்படுறாங்க. கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே உடைய பிள்ளையோட பலவீனத்தை கர்த்தர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ கர்த்தர் அந்த இடத்த அப்பா காயங்களை கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிபூர்ண ஒரு சுகத்தை கொடுத்து தன்னுடைய பணியை திரும்பி செய்வதற்கு அப்பா நீங்க உங்க பிள்ளைக்கு சரீரத்துல நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அடுத்ததாக சிவகாமி சுந்தரி, வயது 32, டவுன்ல இருந்து எழுதியிருக்காங்க. திருமணமாகி 6 வருஷம் ஆகிறது. கர்த்தர் இவர்களுக்கு ஒரு கற்பத்தின் கனி கொடுக்கும்படியாய் பாரத்தோடு எழுதியிருக்கிறாங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுப்பா. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. சிவகாமி சுந்தரிக்காக இசப்பா 32 வயதாகி ஆண்டவர் என்ன திருமணமாகியும் 6 ஆண்டுகளாய் அப்பா ஒரு கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறாங்க. இசப்பா அந்த நாளில் என் தேவன் ஆண்டவரே பிள்ளைகளுடைய கற்பத்தை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். என்ன பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அது பலனாய் மாறட்டும் ஆண்டவரே. அந்த கர்ப்பப்பை ஆண்டவரே பலப்படட்டும். என்ன அடைப்புகள் இருக்கலாம், என்ன டாக்டர் சொல்லியிருந்தாலும் இயேசுவின் நாமம்
ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. இந்த சாட்சி இந்த பிள்ளைங்க இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு கற்பத்தின் கனிய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காண என் தேவன் நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க சமூகத்துல வந்து நிக்கிற அப்பா கண்ணீரோடு நிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே நீங்க பார்க்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த கண்ணீர்கள் மாற்றப்படட்டும் அப்பா. இது நிமித்தமா எத்தனை இடங்கள்ல உங்க பிள்ளைங்க தலை குனிஞ்சிருப்பாங்க, எத்தனையோ வேதனைகளை சுமந்திருப்பாங்க ஏசப்பா. எத்தனையோ அப்பா எத்தனையோ நிந்தனைகள் ஆண்டவரை சகிச்சிருப்பாங்க ஏசப்பா. இனி அவங்க அப்படி சகிக்க கூடாது அப்படி கர்த்தர் இந்த நாட்கள்ல அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அடுத்ததா டேவிட் தனராஜ் கோவையிலேருந்து எழுதியிருக்காங்க. 6 வருஷமா பேக்கரி நடத்திட்டு இருக்காங்க. கடன் அதிகமாகி கடையை மூட வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. மறுபடியும் அவங்க பேக்கரி திறந்து அவங்க கடன் வந்து 1 லட்சம் ரூபாய் கடன் அதெல்லாவற்றையும் அவங்க அடைச்சி கர்த்தர் அவங்கள மறுபடியும் தன்னுடைய நிலைமையில நிற்க உதவி செய்ய ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 45. கர்த்தருடைய பாரத்தை நிச்சயமா மாற்றுவார். டேவிட் தனராஜ்காக ஏசப்பா இவங்களுடைய பேக்கரியில் ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிற இந்த நஷ்டத்தை கர்த்தர் நீங்கள் ஈடுகட்டி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொல்லி ஏமாத்தின அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் சந்திங்க ஆண்டவரை. அடுத்தவங்களுடைய சுதந்திரத்தை பறித்து கொள்ளாதபடிக்கு ஏசப்பா அவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் அப்பா சரியான முறையில் வரவும் அந்த பேக்கரியை தொடர்ந்து அவங்க செயல்படுத்தவும் என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இது நிமித்தமாக மனசில் படுகிற வேதனைகளை கர்த்தர் மாற்றுங்க. கடன் பாரத்தினால இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தவித்து கொண்டு இருக்கிறது அப்பா. தேவைக்கு அதிகமா சிலர் கடன் வாங்கி அதை கட்ட முடியாம தவிக்கிறாங்க. சிலர் அப்பா இப்படி ஒரு மன அழுத்தம் இந்த கடன் வாங்கினவங்க அப்பா அதிக மன அழுத்தத்தோடு காணப்படுகிறாங்க ஏசப்பா. இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நீங்க சந்திங்க ஏசப்பா. அப்பா அவங்க மனசெலவுல அவங்க எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாதபடி கர்த்தர் இந்த கடன்களை கட்டுவதற்கு ஏற்ற அப்பா திராணியை கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்க. இந்த கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த கடன் அடைக்கிறதுக்கு அப்பா அவங்க பிள்ளைங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் ஆண்டவரை நீங்க வாய்க்க பண்ணும்படியா ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. எப்படி தன்னுடைய தொழிலை செய்யணும், திருப்பி அந்த பேக்கரியை நான் எப்படி நடத்தணும் அப்பா அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்படி நீங்க செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க இயேசுவை நாமத்தினாலே ஆமேன். அடுத்ததாக ஆந்திரா சித்தூர்லேருந்து சித்ரா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. 3 மாதமாக சித்ராவுக்கு வேலையே இல்லை. இவங்க வேலை தேடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பண கஷ்டம் அதிகமாக இருக்குது. அந்த கஷ்டத்தை மாறுவதற்கு அவங்க வயது வந்து 39 வயது ஆகிறது. சுகர் வேற இருக்குது. இந்த கவலை நிமித்தம் அவங்க கணவருக்கு சுகர் வேற இருக்குது. இதுவும் சரியாக அவங்களுடைய பாரத்தை கர்த்தர் மாற்றி போடும்படியாய் இன்னும் சாப கட்டுகள் எல்லாம் அறுக்கும்படியாய் ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சித்ராவுக்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட ராஜா இந்த சகோதரி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என் தேவன் ஆண்டவரே பிள்ளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. வேலை இல்லாமல் அப்பா கஷ்டத்தோடு காணப்படுகிற இந்த சூழ்நிலையை நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே. அந்த சகோதரிக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலையை கர்த்தர் இந்த நாளில் உங்க பிள்ளைக்கு நீங்க கட்டளையிட்டு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறது நிமித்தமாய் ஆண்டவரே இந்த கடன் பாரங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கடன் பாரங்கள் மாற்றப்படட்டும் இயேசப்பா. அப்பா தேவைகளை சந்திங்க, தேவைகளை அப்பா பூர்த்தி செய்கிற தேவன் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலிருந்து அது கிடைக்கும்படி செய்யுங்கப்பா. இந்த கணவருக்கு இருக்கிற அந்த சுகர் பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடுங்க. குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்க. சாபங்கள் பாவம் கட்டுகள் எல்லாவற்றையும் இந்த நாளில் அறுப்பதற்கு உமக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு தகப்பனே. அப்பா கொடுத்த அதிகாரத்தின்படி கர்த்தர் இந்த நாள்ல இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆண்டவரே நீர் கட்டும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. சத்துருவின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. இந்த குடும்பம் மீண்டும் ஆண்டவரே கர்த்தருக்குள்ள கட்டப்பட என் தேவன் நீங்க பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவே நாமத்தினாலே ஆமேன். தண்டையார்பேட்டையிலிருந்து குணசேகர் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் மிகவும் கஷ்டப்படுறாங்க. அது ரொம்ப அவங்க மனசை பாதிச்சிருக்கு. அதனால் அவங்களால நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாமல் பிள்ளைங்க கூட இந்த சூழ்நிலையை பார்த்து பிள்ளைங்களும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இந்த காரியத்தை கர்த்தர் மாற்றும்படியாய் அவங்க ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெபிப்போம். குணசேகர்
அப்படின்ற சகோதரனுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஏசப்பா அந்த உங்களுடைய அப்பா கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. இதனால் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க கணவர் ரொம்ப ஏசுறாங்கன்னு சொல்லி ஒரு மனைவி கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏசப்பா அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. கர்த்தர் ஆண்டவரே கணவன் மனைவியா இணைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏசப்பா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஆண்டவரே ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே 2 பேரோட உள்ளத்திலையும் கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இது நிமித்தமா ஆண்டவரே பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்கப்பா. பெற்றோர்களுடைய தவறுகள்னால அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கை பாதையிலிருந்து மாறுபாடாக காணப்படுறாங்க. கர்த்தர் இந்த சூழ்நிலையை அறிந்த தேவனப்பா, இந்த நாட்களில் இப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் நீங்கள் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த குடும்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் காணும்படி செய்யுங்க. நீங்கள் சொன்னீங்களே உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகமும் உண்டாவதாகன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோமப்பா. அந்த வார்த்தை இந்த பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் அப்பா, பாதுகாத்து கொள்ளட்டும். அடுத்த சாட்சியாக ஆண்டவரே இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதை நாங்கள் கேள்விப்பட என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அப்படி நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். சென்னை உத்திரிகையிலிருந்து மேரி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. தங்கை லூர்த் மேரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்கிற மற்றவர்கள் இவரை நெருக்குகிறார்கள். இதனால் இவர் அந்த வேலை பழுனால ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்களாம். அவங்களோட கணவர் கோபி வெளிநாடு போக இருக்கிறாங்க. விசா அவங்களுக்கு கிடைக்கும்படியாகவும் அவங்களுடைய 2 சிறு பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் அவங்களை காத்து கொள்ளும்படியாகவும் ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கர்த்தர் பெரியவர், ஆமேன். அவங்களுடைய விசா சீக்கிரமாக கிடைக்கும். கர்த்தர் பெரியவர், ஆமேன். தங்கை அப்பா அந்த லூர்த் மேரிக்காக அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களை சுற்றிலும் அப்பா காணப்படுகிற இந்த நெருக்கமான சூழ்நிலையை கர்த்தர் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் அப்பா அவங்க பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ கர்த்தர் இந்த நாளில் அப்பா அவங்களுடைய நுகத்தை கர்த்தர் முறித்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்பா. இந்த பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஆண்டவரை ஒன்றுமில்லாமல் போகும்படி அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. உனக்கு எதிராய் வருவார்கள் 7 வழியாய் உனக்கு எதிராய் திரும்பி போவார்கள் நீங்கள் சொன்னீங்களே, அப்படியாக அது ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரை. இன்னும் அப்பா வேலை பார்க்குற இடத்துல கர்த்தருடைய கரம் இன்னும் பிள்ளையை பாதுகாக்கட்டும். நல்ல ஆலோசனையை கொடுங்க ஏசப்பா. அப்பா இன்னுமாக அவருடைய கணவர் கோபி அவங்களும் வெளிநாட்டுக்கு செல்வதற்காக விசாவுக்காக காத்திருக்கிறாங்க. கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவரை சீக்கிரமாக அவங்களுக்கு விசா கிடைக்கும்படியாய் அவங்க பணியில் போய் அவங்க அமரத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளில் பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற. நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. அவட பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவை நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, ஆமென். அடுத்ததாக கோடம்பாக்கத்திலிருந்து விஜயா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. கோடம்பாக்கத்திலிருந்து அவங்க மகள் ஜூனா, வயசு 43, நன்றாக சாப்பிடுவதே இல்லை. வயிற்றில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அந்த வயிற்றில் இருக்கிற கோளாறுகள் சரியாகும்படியாகவும் விஜயா அவங்களும் பலவீனப்பட்டிருக்காங்க. அவங்க அம்மாவும் பலவீனமாக இருக்காங்க. அப்படியே அவங்க படுக்கையில் இருக்காங்களாம். கர்த்தர் இந்த நாளில் அந்த படுக்கையை கர்த்தர் மாற்றி போடும்படியா ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஜெபிப்போம். ஜூனா வயது 43 இந்த சகோதரிக்காக நம்முடைய கருத்தில் வருகிறோம் ஏசப்பா. நல்லா சாப்பிட முடியாமல் ஆண்டவரே வயிற்றில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை நிமித்தமாய் ஆண்டவரே பிள்ளை வேதனையோடு இந்த ஜெப குறிப்பை எழுதியிருக்கிறாங்க ஏசப்பா. இந்த நாட்களில் கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த வயிற்று பகுதியை கர்த்தருடைய தழும்புள்ள கரம் இப்பொழுது தொடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. அந்த ஆகாரத்தை நல்ல முறையில் பிள்ளை சாப்பிடவும் அது சரீரத்துக்கு பலன் கொடுக்கத்தக்கதாய் என் தேவன் ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா பிள்ளைகள் பரிபூர்ணப்படுத்த அந்த தாயார் விஜயாவுக்காக ஆண்டவரே அவங்க படுக்கையில் இருக்கிறாங்களாம். வீட்டில் கர்த்தர் அந்த வியாதியின் படுக்கையை கர்த்தர் அந்த நாளில் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். இதை பார்த்துக்கொண்டு எத்தனையோ பேர் ஆண்டவரே மருத்துவமனைகளில் அப்பா வீடுகளையும் வியாதியோடு போராடி கொண்டிருக்காங்க. வியாதியின் படுக்கை மரண படுக்கையில் இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாளில் அந்த வியாதியின் படுக்கை கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா.
நம்முடைய சுகமளிக்கிற கரம் ஆண்டவரே இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே வந்து அமரும்படியாய் ஜெபிக்கிறேன். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன வியாதியோடு அப்பா போராடி கொண்டிருக்கிறாங்களோ இந்த நாள் அந்த வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படணும். ஏசப்பா அப்பா சுகம் கொடுக்கிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ரத்தம் தான் ஆண்டவரே மருந்தாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலையும் அப்பா கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. பலவீன கட்டுகள் மாற்றப்படுவதாக, வியாதியின் படுக்கைகள் மாறட்டும். ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எழுந்து நடக்கட்டும். தங்களுடைய காரியங்களை தாங்களே செய்யக்கூடிய பலனை கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. துதியும் கனம் மகிமையும் உமக்கே. ஆமேன். ஜாஷ்வா பொள்ளாச்சியிலிருந்து எழுதியிருக்காங்க. அவங்க அக்கா மகன் குருராஜ், அவங்களுக்கு வயது 35, திருமணமாகவில்லை, விரைவில் திருமணமாக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அக்காவுடைய மகன் குருராஜ், குருராஜ்காக இசப்பா வயது 35 வயது ஆகியும் இன்னும் திருமண காரியம் ஒழுங்காகலேன்னு அப்பா மனவேதனையோடு இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாளில் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே திருமண காரியத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற மணமகளை கர்த்தர் நீங்கள் காட்டி கொடுங்க ஏசப்பா. அப்பா எங்கே இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி திருமண காரியங்கள் ஒழுங்காகுவதற்காகவும் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. துதியும் கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமேன். அடுத்ததாக திருவள்ளூர்லேருந்து சாந்தி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. 1 மாதத்துக்கு முன்பு இவர்கள் செய்த வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இருக்கிற வேலை போயிடுச்சா, மறுபடியும் அதே வேலை கிடைக்கணும். அதுக்காக அவங்க பாரத்தோடு ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களோட வேலையை இழந்த மற்றவர்களுக்கு எல்லாமே அந்த வேலை கிடைச்சிட்டான். ஆனால் இவங்களுக்கு மட்டும் அந்த வேலை கிடைக்கல. கர்த்தருக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நிச்சயமாக அவங்களுக்கு உண்டான வேலை கர்த்தர் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும்படி செய்வார். இதற்காக அவங்க பாரத்தோடு ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதற்காக பாரத்தோடு ஜெபிப்போம். திருவள்ளூர்லேருந்து சாந்தி சகோதரிக்காக இசப்பா அவங்க இதுக்கு முன்பாக பார்த்த அந்த பணி ஆண்டவரே ஒருவேளை அவங்க கையை விட்டு போயிருக்கலாம். கர்த்தர் இன்னும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறேன். ஒருவேளை தன்னோட வெளியில் வந்தவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையேன்னு மனபாரத்தோடு மனக்கலக்கத்தோடு அப்பா உங்கள் பிள்ளை உங்கள் சமூகத்தில் நிற்கலாம். என் தேவன் ஆண்டவரை இந்த நாட்களில் கர்த்தருடைய கரம் ஆண்டவரை உங்கள் பிள்ளை மேலே வந்து இறங்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. அந்த வேலை திருப்பி கிடைக்கட்டும் அப்பா. உங்கள் நாம அந்த இடத்துல மகிமைப்பட்டு உங்கள் பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் அப்பா நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அதை அவங்க இழந்த வேலையை காட்டிலும் பல மடங்கு அப்பா வருமானம் தரக்கூடிய நல்ல ஒரு வேலை வாய்ப்பை என் தேவன் நீங்கள் உங்கள் பிள்ளையை கொடுத்து அந்த இடத்துல உங்கள் பிள்ளையை உயர்த்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வெக்கப்பட்ட இடத்துலலாம் உங்கள் பிள்ளைகளோட அப்பா ஸ்தோத்திரம் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தர் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை அப்பா சீர்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அடுத்ததாக ஸ்டீஃபன் விருதுநகர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வயது 56. கால் மூட்டு வலியிலேருந்து அதிகமாக நடக்க முடியாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க. நைட் ஷிஃப்ட் வேலை வேற பார்க்காங்க. இதனால் மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது சரியாகுவதற்கு அவங்க ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஜெபிப்போம். ஸ்டீஃபனுக்காக இசப்பா இவங்களுடைய வேலை பணி நிமித்தமாக அதிக நேரம் நின்று கால்வலின்னு பாரத்தோடு இந்த ஜெபக்குறிப்பு எழுதியிருக்கிறாங்க. இசப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்க அந்த கால்களில் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். அந்த கால்கள் மான் கால்களை போல மாறட்டும் ஆண்டவரே. அப்பா இவங்களுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கும் ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என் தேவன் நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். ஜெயராணி கொடைக்கானல்ல இருந்து எழுதியிருக்காங்க. சொந்த இடத்தை
கடை வரும் மகன்களும் கணவரும் அவங்க மகன்களும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். அது விற்கப்படாதபடி பூர்வீக இடம் அது இவங்க கூடவே இருக்குது. இதுக்காக அவங்க ரொம்ப பாரத்தோடு எழுதியிருக்காங்க. அவங்க கணவரும் அவங்க பிள்ளைங்களும் இந்த இடத்த விற்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இவங்க விற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். அது அவங்களோட பூர்வீக இடமா கர்த்தர் அவங்களுடைய இடத்த அவங்களுக்கு சொந்தமாக கொடுக்கும்படியாய் நம்ம ஜெபிப்போம். அப்பா ஜெயராணிக்காக ஆண்டவரே, அப்பா அவங்களுக்கு உண்டான அந்த சொந்த இடத்த கர்த்தர் இந்த நாளில் அவங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை விற்கக்கூடாதபடி விற்கணும்னு ஆண்டவரே அவங்களுடைய கணவரும் பிள்ளைகளும் பிரயாசப்படுறாங்க. ஆனால் இந்த தாயார் விற்க வேண்டான்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்கள் சித்தத்தின்படி ஆண்டவரே இதை நீ நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா அந்த பூர்வீக இடங்களை அவங்களுக்கு கிடைப்பதற்காக கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படியே வழி நடத்துங்க. வழிவாசல்களை திறந்து கொடுங்க. பிள்ளைகளோடு பேசுங்க, ஞானத்தை கொடுங்க. எப்போ விற்கணும் ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்கப்பா. அப்பா எனக்கு எளியாக ஆண்டவரே அப்பா காகத்தை கொண்டு போஷித்த தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு தேவ தூதர்களை கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். திருப்பூர்லேருந்து சிவகாமின்றவங்க எழுதியிருக்காங்க. பனியன் கம்பெனி வைத்திருக்கிறாங்க. தற்போது மிஷின் ஓடவில்லை. அவங்க பிள்ளைங்கள் குடிச்சு கணவரும் குடிச்சு அவங்க கம்பெனியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்களாம். அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் கணவர் பொறுப்பாகி மறுபடியும் அவங்க பிஸ்னஸ் நல்லா நடப்பதற்காக அந்த மிஷின்லாம் நல்லா ஓடணும். அதுக்காக அப்புறம் அந்த சிவகாமி அம்மாவுக்கு தொண்டையில் கட்டி வலி அதிகமாக இருக்குதான். கர்த்தர்னால அதை சுகப்படுத்தும்படியாக அதுக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கட்டும். திருப்பூர்லேருந்து எழுதியிருக்கிற சிவகாமியை நம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஏசப்பா. அந்த நாளில் அப்பா அவங்க பனியன் கம்பெனி நம்முடைய கரத்தில் வைக்கிறேன் ஏசப்பா. அந்த மிஷின் அப்பா பழுதாக இருக்குதுன்னு சொல்லி அப்பா நீ அவங்க ஆண்டவரே இந்த ஜெப விண்ணப்பத்தை வச்சுருக்குறாங்க ஏசப்பா. அந்த ஆலைகள் ஒழுங்காய் செயல்பட ஒவ்வொரு மிஷினும் ஆண்டவரே பழுது இல்லாமல் ஓடுவதற்கு என் தேவன் நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாட்களில் கூட ராஜாவுடைய பிள்ளைகள் கணவர் அப்பா குடிப்பழக்கத்தை நிமித்தமாக அந்த பிஸ்னஸை சரியாக கவனிக்காதபடிக்கு சத்ரு ஆண்டவரே அவங்கள பலவீனப்படுத்துகிற ஆண்டவரே, இந்த குடிப்பழக்கத்தை நிமித்தமா ஆண்டவரே இயேசப்பா நீங்க இந்த நாளில் இந்த குடிப்பழக்கத்தின் ஆவிகளை பிள்ளைகள்கிட்ட இருந்து எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மீண்டுமாய் ஆண்டவரே அந்த பிஸ்னஸ் நல்ல முறையில் நடப்பதற்கு கர்த்தர் இந்த நாளில் ஒரு ஞானத்தை அப்பா அவங்க பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா இந்த சகோதரிக்கு இருக்கிற தொண்டை வலி அப்பா மாறுவதாக, தொண்டையில் என்ன புண்ணு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசப்பா இந்த நேரத்தில் அது சரி செய்யப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர் நீங்க தான். காயம் கட்டி காயம் ஆற்றுகிற தேவன் நீங்க தான் அப்பா. உங்க பிள்ளைகளோட பலவீனத்தை சுமந்த தேவன் ஆண்டவரை அப்பா நீங்க மாற்றி போடுங்க. அந்த பலவீனத்தை கர்த்தர் இந்த நாளில் மாற்றி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். உண்மை துதிக்கிற துதி எப்பொழுதும் அந்த நாவல இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அந்த கட்டிகளை மாற்றி போடுங்க, வழிகளை எடுத்து போட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். பெருமாள் அம்மா சாந்தி நகர்லேருந்து எழுதியிருக்காங்க. மகன் மாரிமுத்து அவங்க வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இது சரியாகி வீட்டில் சமாதானமாய் வாழவும் இவர்கள் இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பிரேமா அம்மா அவங்க வீட்டுக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது. கர்த்தர் அந்த பலவீனத்தை மாற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். பெருமாள் அம்மாவுக்காக அப்பா அவங்க மாரிமுத்து அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனை மாறி கர்த்தர் இந்த நாளில் அப்பா ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனை தான். எப்படி பிரச்சனை அந்த சத்துரு கொண்டு வருகிற இந்த பிரச்சனைகளை கர்த்தர் அனுப்புகிற அப்பா நீங்கள் சரி செய்து கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பா நீங்கள் தலைவராக இருந்து ஆண்டவரை இந்த நாளில் ஏசப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை சரிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடுங்க அப்பா. ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் நாம மாத்திரம் அந்த நேரத்தில் மகிமைப்படுவதாக. ஆமென். அடுத்ததாக ரோஸ்லின் திண்டுக்கல் அதிலிருந்து எழுதியிருக்காங்க. மகனுக்கு ஃபிட்ஸ் வியாதி அதிகமாக, அந்த ஃபிட்ஸ் வியாதி வருதான். அவங்க கணவர் ஒரு டெய்லர், கடன் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அந்த கடனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க.
இந்த பையனுக்கு வயசு 19. கர்த்தர் இந்த ஃபிட்ஸ் வியாதியிலிருந்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்தும் இவங்களை அப்பா விடுதலை ஆக்கும்படியாக கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க கர்த்தர். அப்பா அந்த நேரத்தில் அவங்க அந்த நிகழ்ச்சியை கட்டாயமாக பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய கவலையை மாற்றுவார். அந்த பையனுக்கு இருக்கிற இந்த ஃபிட்ஸ் வியாதியை கர்த்தர் சுமந்துட்டாரு. அதனால நீங்கள் பயப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபிங்க. அப்பா இந்த தம்பிக்காக உடைய கரத்தில் வருகிறோம் ஏசப்பா. 19 வயது நிரம்பிய அப்பா இந்த வாலிப சகோதரன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அடிக்கடி வருகிற இந்த ஃபிட்ஸ் வியாதினால பிள்ளை அதிகமாக பலவீனப்படுதான்ப்பா. நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஒரு வாலிப பிள்ளை அப்பா இன்னும் வாழ வேண்டிய காலங்கள் எத்தனையோ உண்டு அப்பா. அவன் செல்லுகிற இடங்கள் எத்தனையோ உண்டு ஆண்டவரே. அப்பா அவன் போகும் பொழுதெல்லாம் ஆண்டவர் இந்த வியாதினால ரொம்ப கஷ்டப்படுறான் கர்த்தர். நீங்கள் இந்த நாளில் அப்பா பிள்ளைக்கு ஒரு பரிபூரண சுகத்தை கர்த்தர் அந்த பையனோட சரீரத்தில் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. தாயோட கண்ணீரை என் தேவன் நீங்க காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த தாயார் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு ஏசப்பா. இந்த பிரச்சனைகள் மாறட்டும், இந்த கடன் பாரங்கள் மாறட்டும். அவங்க செய்கிற தொழில் அந்த டெய்லர் பணியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்போ பாதுகாத்துக்கொள்ளுங்க. அந்த கடன் பாரங்களை நீக்கி அந்த சகோதரனுக்கு நல்ல ஒரு அப்பா விடுதலையை சரீரத்தில் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. பிள்ளையை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக ரதி அப்படின்றவங்க விழுப்புரத்திலிருந்து எழுதியிருக்காங்க. குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக அவங்க ஊழியம் செல்ல விரும்புகிறாங்களாம். அவங்க வயசு 57. அவருடைய ஊழியம் செய்ய விரும்புகிறாங்க. அவங்களுடைய விருப்பம் நிறைவேறணும். கர்த்தர் இந்த நாளில் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமென்று நம்ம ஜெபிப்போம். ரதி சகோதரிக்காக அன்றோட குடும்பங்கள் முழுவதுமாய் ரட்சிக்கப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக இவங்க வளருவதற்கு என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோமப்பா. அப்படியே வாஞ்சை ஆண்டவரே ஊழியத்துக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு வாஞ்சை கர்த்தர் கொடுத்த இந்த வாஞ்சைக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. இதற்குண்டான வழி வாசல்களை என் தேவன் நீங்கள் இந்த நாளில் அப்பா அவங்க பிள்ளைகளுக்கு திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. 57 வயது அப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த வயதுல வந்திருக்கிற இந்த தாகத்தை கர்த்தர் நீங்க அறிவிங்கப்பா. இந்த தாகத்தின்படி அப்பா ஸ்தோத்திரம். நீங்க அப்பா ஊழியத்தை கர்த்தர் உங்க பிள்ளைக்கு காட்டி கொடுங்க ஏசப்பா. என்ன ஊழியத்தை நீங்க கர்த்தர் உங்க பிள்ளைக்காக வைத்திருக்கிறீங்களோ அந்த ஊழியத்தின் பாதையில் உங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க. ஏற்ற ஆலோசனைகளை கொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. நீங்க பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவை நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, ஆமென். அடுத்ததாக முருகன் வீரவநல்லூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அக்காவுடைய கணவர் முத்துராஜ் வயது 50, சுகர் அதிகமாகி ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாம். அது ஒரு வாரத்தில் சரியாகிவிட்டது. ஆகவே கால் ஆப்ரேஷன் செய்கிறார்கள். இல்லை ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்களாம். ரொம்ப சீரியஸ் ஆனதுனால அந்த ஒரு காலில் அவங்களுக்கு ஆப்ரேஷன். அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. கர்த்தர் இந்த நாளில் அவங்களுடைய அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றும்படியாய் நம்ம ஜெபிப்போம். அவங்க வயது 40 வயது ஆகிற முருகன் இவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் பெரியவர், ஆமென். அப்பா அநேக வியாதிகள் ஆண்டவரே என்னுடைய தேசத்தில் அப்பா நடமாடி கொடுக்குது ஏசப்பா. அது இந்த சுகர் வியாதி ஏசப்பா. இந்த சுகர்னால எவ்வளவோ பாடுகள் ஆண்டவரே. அநேகர்கள் அப்பா சிறு பிள்ளைகள் முதல் இப்போ வயதானவங்க வரைக்கும் இந்த சுகர் வியாதினால அதிகமாக கஷ்டப்படுறாங்கப்பா. கர்த்தர் இந்த வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வியாதியை கர்த்தர் ஆண்டவரே நீரப்பா விளக்கும்படியாய் ஜெபிக்கிற. இந்த வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வியாதி நிமித்தமா ஒரு கால்கள் அப்பா ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிற இந்த சகோதரர் நம்முடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா. நீங்கள் பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. அந்த கால்களில் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. தழும்புள்ள கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவனுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். அந்த புண்ணெல்லாம் ஆறிடட்டும். சீக்கிரமாக ஆறி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தன்னுடைய வீட்டுக்கு திரும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதனால் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களுடைய கால் வலிகளை கர்த்தர் நீங்கள் முற்றிலுமாக எடுத்து போட்டு அந்த கால்கள் ஆண்டவரே திருப்பி மான் கால்களை போல அப்பா மாறவும் ஜெபிக்கிறதுக்கும் அப்பா அந்த கால்களை என் தேவன் நீங்க பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அடுத்ததாக தங்கம் அம்மா வெங்கலப்பட்டல் அப்படின்ற ஊர்ல இருந்து எழுதியிருக்காங்க.
வயதான இவர்கள் ஒரு ஏழை. 1000 ரூபா அவங்களுக்கு பென்ஷன் வருது. கை கால் வலி அதிகமாக இருக்குது. தலை சுற்று, நெஞ்சு படபடப்பு இதெல்லாம் இருக்குது. கர்த்தர் இந்த உங்களோட பலவீனத்தை மாற்றும்படியாய் ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கர்த்தர் இந்த நாள் உங்களுடைய பலவீனத்தை மாற்ற நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். தங்கம் அம்மாளுக்காக வயதான இவங்க இசப்பா அப்பா தனிமையில் இருக்கிறாங்க. கர்த்தர் நீங்கள் அவங்களுக்கு துணையாக இருந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர்னு சொன்னீங்களே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இந்த நாளில் நீங்கள் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு வருகிற அந்த 1000 ரூபாய் வருமானத்தை வச்சு தான் அவங்க வாழ்கிறாங்க. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இசப்பா, பிள்ளைங்க இருந்து தனிமையில் இருக்கிறேனேன்னு அப்பா வேதனைப்படுறாங்க. என் தேவன் இந்த நாளில் பிள்ளைகளை அந்த தாயோடைய தனிமையை கர்த்தர் மாற்றி போடும்படியாய், பிள்ளையோட கரத்தை நீங்கள் பிடிக்கும்படியாய் அப்பா நீங்கள் தாயை வழி நடத்தி செல்லும்படியாய் நான் ஜெபிக்கிற பலவீனங்களை மாற்றுங்க, சோர்வுகளை எடுத்து போடுங்க இசப்பா உங்கள் நாமத்தினால. அப்பா இந்த தாயார் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பலனடைய என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். துதியும் கனம் மகிமையும் முக்கிய செலுத்துகிறோம். ஆமென். சந்தோஷ்குமார் மோசஸ் அவங்க சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. இவர்களது தகப்பனார் நீண்ட நாட்களாக படுக்கையில் இருக்கிறார்கள். தற்போது பெட்சோர் என்ற புண் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். படுக்கையில் இருப்பதனால ரொம்ப பாரம். கர்த்தர் இவங்களுடைய படுக்கையை மாற்றும்படியாய் ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷ்குமார் மோசஸ் இவங்களுடைய தகப்பனுக்காக அப்பா அந்த வயதான அப்பா தகப்பனாருக்காக வருகிற அப்பா அந்த வியாதியின் படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. படுக்கையிலே இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஆண்டவரே. அப்பா தன்னுடைய காரியத்தை கூட சுயமாய் அவங்க செய்ய முடியாதபடி பிறருடைய துணையை தேடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவங்க படுகிற வேதனைகளை கர்த்தர் நீங்கள் அறிவிங்க ராஜா. இந்த நாளில் அவங்களுடைய படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுங்க, பலப்படுத்துங்க. கரத்தை பிடிச்சி எழுதுங்க. அன்னைக்கு திமிர்வாத காரண அப்பா நீங்க எழுப்பி சுகப்படுத்தினீங்களப்பா. அப்படிப்பட்ட ஒரு வல்லம ஆண்டவரே, நிமிரக்கூடாத கூனியை சுகப்படுத்தினீங்களே, அப்படிப்பட்ட ஒரு வல்லம் அந்த நாட்கள்ல கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். கீதா கலைவாணன் மயிலாடுதுறையிலேருந்து எழுதியிருக்காங்க. கீதா கலைவாணன் மயிலாடுதுறையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க கணவர் ரொம்ப சண்டை போடுறாங்களாம், சந்தேகப்படுறாங்களாம், குடிக்கிறாங்க. 10 வயசில் 10வது படிக்கிற மகன் இருக்கிறான். கர்த்தர் எங்களுடைய பாரத்தை மாற்றும்படியாய் நம்ம ஜெபிப்போம். உங்களுடைய கணவருக்காக இசப்பா இந்த நாளில் முடிய கருத்தில் வருகிற ரொம்ப அப்பா சண்டை போடுறாங்களே, சந்தேகப்படுறாங்க இசப்பா. அப்பா நீங்கள் நினைச்ச பிள்ளைங்கப்பா. கர்த்தர் இந்த நாளில் அந்த பிள்ளைகளுடைய கஷ்டத்தை மாற்றி ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க வேண்டும். கணவன் மனைவியா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்போடு இருக்கக்கூடிய கிருபையை என் தேவன் நீங்கள் கொடுங்கப்பா. 10th படிக்கிற அப்பா அந்த மகனுக்காக உடைய கருத்தில் வருகிற இசப்பா இது நிமித்தமா பிள்ளையுடைய படிப்பு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத படிக்க ஆண்டவரே நீர் பிள்ளையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா பிள்ளைக்கு நல்ல சரீரத்தில் சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. குடும்ப சூழ்நிலைகள் அப்பா பிள்ளையுடைய சிந்தனையை கெடுக்காத படிக்கு நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த பாரங்கள் மாறட்டும், சண்டைகள் இன்னோடு மறையட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தின் தூதர்களை அனுப்புங்க. நீங்க சமாதானமாய் அப்பா பிள்ளைகளை வழி நடத்துங்க. ஆலோசனை கர்த்தராய் இருங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுங்க. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்தது சிவகாமி சுந்தரி. இவங்க டவுன்ல இருந்து எழுதியிருக்காங்க. இவங்க திருமணமாகி சில வருடங்கள் ஆகிறது, குழந்தை இல்லை. அதுக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கர்த்தர் இவங்களுடைய பாரத்தை மாற்றும்படியாய் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். சிவகாமி சுந்தரிக்காக இசப்பா திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து இந்த நாட்களில் ஆண்டவரே அவருடைய சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்யுங்க இசப்பா. அப்பா பல ஆண்டுகளாக ஆண்டவரே குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க. கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோட ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த கருவை சுமக்கக்கூடிய தாயாய் மாற்றுங்கப்பா. அப்பா ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. துதியும் கனம் மகிமையும் முக்கிய செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். விருதுநகர்ல இருந்து லூட் மேரி இவங்களும் எழுதியிருக்காங்க. வயசு 50, கால் வலி அதிகமாக இருக்குது. 100 நாள் வேலை திட்டத்தில் இவங்க வேலை செய்கிறாங்க. அதனால ரொம்ப கால் வலிக்கு தான். அந்த கால் வலியிலேருந்து பூரண சுகம் கிடைக்க அவங்க ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க.
லூர்ட் மேரிக்காக இசப்பா உங்களுடைய வேலை நிமித்தமாக ஏற்படுகிற இந்த கால் வழியை கர்த்தர் மாற்றி போடுங்க அப்பா. பலன் கொடுங்க இசப்பா. கால்களை மான்கால்களை போல மாற்றுங்க ஆண்டவரே. பலவீனப்பட்ட இடத்துல உங்களுடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே இறங்கி இப்பொழுது ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படி நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். சந்திராமா திருநகர்ல இருந்து எழுதியிருக்காங்க. மகன் திருமணமாகி 15 வருடம் ஆகிறது. கர்த்தர் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளிட மகன் வீட்டில் சமாதான குறைவு இருக்குது. கர்த்தர் இந்த சமாதான குறைச்சலை எடுத்து போடும்படியாய் ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேர பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருக்கவும். சந்திரா அம்மாவுக்கு வயசு 76. இவங்க ஒரு ரிட்டையர்ட் நர்ஸாக இருக்கிறாங்க. இவங்களுக்காகவும் இவங்களோட குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திரா அம்மாக்காக அவங்க மகனுக்கு இயேசப்பா திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆண்டவரே ஆகி கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. அந்த நாளில் நம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. 15 ஆண்டுகளாய் ஆண்டவரே இவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க இயேசப்பா. எத்தனையோ அவமானங்களை அப்பா, எத்தனையோ நிந்தனைகளை பாடுகளை சகிச்சிருப்பாங்க. கர்த்தர் இந்த நாளில் இனி உங்கள் பிள்ளைய கண்ணீர் வடிக்க விடாதபடிக்கு இந்த மாதத்தில் ஆண்டவரே ஒரு கற்பத்தின் கனியை கொடுங்க. உம்மால் ஆகும் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. அப்பா மலடியை பிள்ளைத்தாச்சி ஆக்குகிற தேவன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஜீவன் உள்ளவர் அப்பா. உங்கள் நாம இந்த இடத்துல மகிமைப்படும்படியாய் ஆவியானவரே. இந்த சகோதரி அப்பா பாரத்தோடு எழுதி வச்சிருக்காங்க. 15 ஆண்டுகள் அப்பா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாளில் அதை லகுவாய் மாற்றி கொடுங்கப்பா. அவங்களுடைய இருதயத்தின் பாரத்தை கர்த்தர் லகுவாய் மாற்றி கொடுங்கப்பா. இந்த மாதம் ஒரு கற்பத்தின் கனி கிடைக்கணும் அப்பா. நிச்சயமாக அவங்களுக்கு அந்த கற்பத்தின் கனி கிடைக்க கர்த்தருடைய நாம அந்த இடத்துல மகிமைப்பட உதவி செய்யுங்கப்பா. இன்னும் அவங்களுடைய பேர பிள்ளைங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா அந்த சந்திராமாவுக்காக அவங்களுக்கும் நல்ல சுகம் கிடைக்கணும். அவங்க ஒரு ரிட்டையர்ட் நர்ஸாக இருக்காங்க. கர்த்தர் இந்த நாள் அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கட்டளையிடவும் குடும்பங்களை ஆசீர்வதிக்கப்படவும் என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். சாம்வேல்ங்கிறவங்க டவுன்ல இருந்து இருக்காங்க. அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் வர வேண்டியது இருக்கு. கர்த்தர் இந்த நாளில் அந்த கடன் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இசப்பா 20 லட்சம் கடன் ஆண்டவரே அவங்களுக்கு வர வேண்டிய பணம் கர்த்தர் இந்த நாளில் அவங்களுக்கு கிடைக்கும்படியாய் செய்யுங்கப்பா. யார் அவங்க கிட்ட வாங்கினாங்களோ கர்த்தருடைய தூக்கத்தை கலைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிறருடைய சுதந்திரத்தை பறித்து கொள்ளாதபடிக்கு ஆவியானவரே நீர் கிருபை பாராட்டுங்க. எத்தனையோ பேர் அப்பா இதே போல தங்களுடைய பணத்தை இழந்து ஆண்டவரே அவங்களுக்கு வர வேண்டிய பணம் திருப்பி கிடைக்காதபடிக்கு நிறைய பேர் இருக்காங்க இசப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க சந்திங்க இசப்பா. இவங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கர்த்தர் கரம் இறங்கட்டும். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. பல ஆண்டுகளாய் ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிறாங்க அப்பா. இந்த நாள்ல இந்த கடன் அவங்களுக்கு வர வேண்டிய தொகை அவங்களுக்கு கிடைக்கும்படியாகவும் கர்த்தர் இந்த நாள்ல அப்பா உங்க பிள்ளைங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருங்க இயேசப்பா. சீக்கிரமா வர வேண்டிய பணம் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. வழிவாசலை திறந்து கொடுங்க. இயேசுவின் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆமென். அடுத்ததா பீட்டர் சிதம்பரத்திலிருந்து எழுதியிருக்காங்க. ஆற்காடு வட ஆற்காடு அப்படின்ற பகுதியிலிருந்து எழுதியிருக்காங்க. மூத்த மகன் திரிபுரா மாநிலத்தில் சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. பக்தியுள்ள மகன்தான், ஆனாலும் சில பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. பீட்டர் அவங்க ஒரு ரிட்டையர்டு ஆசிரியர். அவங்களோட பையன் மூத்த மகன் அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த திரிபுரா மாநிலத்தில் அப்பா சயின்டிஸ்டாக இருக்கிற இந்த சகோதரனுடைய கருத்தில் வைக்கிறேன். நல்ல ஒரு அப்பா படிப்பை கொடுத்து நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கீங்க ராஜா. அந்த வேலையை பார்க்குற இடத்துல அப்பா சில பிரச்சனைகள் கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் ஏசப்பா உங்களுடைய கிருபை கூடவே இருக்கட்டும் ஏசப்பா. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். வேணி பிரமதேசம்
அப்படின்ற இதுலேருந்து கணவர் சித்தாயி, அவங்க வயசு 40, விபத்தில் ஆப்ரேஷன் ஆகி மூளை பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். இவங்களுடைய தற்போது இவங்க தனியாக இருக்காங்க. கர்த்தர் இவங்கள நல்ல பாதுகாத்து இவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிப்போம். வேணி இவங்களுக்காக இசப்பா இந்த நாளில் இந்த சகோதரியுடைய கருத்தில் வைக்கிறோம். இசப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த விபத்துனால அப்பா ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. கர்த்தர் இந்த நாளில் அந்த பலவீனத்தை மாற்றி சரீரத்துக்கு நல்ல சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. எழுந்து அப்பா தன்னுடைய வேலையை செய்வதற்கு அப்பா சீக்கிரமா ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் அப்பா இந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கடன் பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. மன தைரியத்தை கர்த்தர் கொடுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளையோட கூட இருங்கப்பா. அப்பா திக்கற்ற நேரத்தில் நீங்கள் தான் பிள்ளைக்கு துணை. இசப்பா பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா தனிமையில் இருக்கிறாங்க. கர்த்தர் தனிமையானவர்களை கர்த்தர் நீங்கள் கைவிடாத தேவன் ஆண்டவரை அணைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ராகேல் பாளையங்கோட்டையிலேருந்து தம்பி மகன் லண்டன் நகரில் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. மிஸ்பாவில் அவங்களுக்கு ஜெபித்துட்டே இருக்காங்க. இப்போ வேலை கிடைக்கவும் நீண்ட நாட்களாக அவங்க ஜெபித்து வந்திருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாட்களில் இந்த ஜெப குறிப்பை கேட்டு பதில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ராகேலுக்காக இசப்பா அவங்களுடைய வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இசப்பா இவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கர்த்தர் இந்த நாளில் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஏற்ற வேலையை கொடுங்க இசப்பா. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஆண்டவரே அதற்கு ஒரு வழிவாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதியும் கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். மகிழ்ச்சி நகர் பர்னபாஸ், மகிழ்ச்சி நகர்லேருந்து பர்னபாஸ்ன்றவங்க எழுதியிருக்காங்க. பிஸ்னஸ் செய்கிறாங்க. இவங்க வந்து மணல் குவாரி வச்சுருக்காங்க. கர்த்தரோட பிஸ்னஸ் இப்போ வந்து டல்லாக இருக்குதான். கர்த்தர் அதை மாற்றி அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிப்போம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த பர்னபா சகோதரனுக்காக அவங்க பிஸ்னஸ் அப்பா அந்த மணல் குவாரி அப்பா அந்த வேலைக்காக உடைய கருத்தில் வருகிற இப்போ டல்லாக இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. கர்த்தரோட பிஸ்னஸ் ஆசீர்வதிங்கப்பா. ஆலோசனை கர்த்தர் நீங்கள் தான் அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை கண்டது போல ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் அப்பா இந்த நாட்களில் அறுவடையை காண என் தேவன் நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை பலப்படுத்துங்க. விஜயா பன்னீர்செல்வம் ஈரோட்டில இருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க குடும்பம் சமாதானத்துக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதற்காக நாம ஜெபிப்போம். விஜயா பன்னீர்செல்வம் உங்களுக்காக இசப்பா உங்களோட குடும்பத்தில் ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை காணப்படுது தான். கர்த்தர் நாட்களில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா குடும்பத்துக்கு என்ன காரியத்தில் சமாதான குறைவு இருக்கிறதோ கர்த்தர் இந்த நாட்களில் அந்த காரியங்களை என் தேவன் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இசப்பா. குடும்பத்தில் ஒரு சமாதானமான சூழ்நிலையை அப்பா கணவன் மனைவிக்குள்ள கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. அப்பா ஆசீர்வதிங்கப்பா. ஆலோசனை கர்த்தராய் நீங்கள் இருந்து ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். துதியும் கனம் மகிமையும் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அடுத்ததாக விமலா திருச்சியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவருடைய கணவர் நுரையீரலில் அவங்க வந்து பெயிண்டராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நுரையீரலில் பிரச்சனை இருக்குதான். பயாப்சி டெஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. கர்த்தர் ஒரு நல்ல ரிசல்ட்டை எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு விடுதலையை கொடுக்கட்டும். அப்பா இந்த சகோதரிக்காக ஆண்டவரே அவங்களுடைய கணவர் நுரையீரல் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இசப்பா இப்போ கூட பயாப்சி டெஸ்ட்டுக்காக போயிருக்காங்க. என் தேவன் ஆண்டவரே அப்பா நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே கடந்து போகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சுகமளிக்கிற கரம் அந்த இடத்துல அப்பா வந்து அமரட்டு ஆண்டவரே. அந்த சகோதரனை தொடுங்க இசப்பா. என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே அந்த நுரையீரல் பகுதியை தொடும்படியாக ஜெபிக்கிற எல்லா கிருமிகளும் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த பயாப்சி டெஸ்ட்ல கர்த்தர் ஆண்டவரே ஒரு அப்பா சாதகமான ரிசல்ட்டை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற. ஆசீர்வதிங்க பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் சுகத்தோடு வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அடுத்த திசையன்வெளியிலேருந்து தமிழரசின்றவங்க எழுதியிருக்காங்க. மகன்கள் 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு குடிப்பழக்கம் மாறுவதற்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அதே போல் பால்ராஜ் திருப்பூர்லேருந்து எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு வலது கண் பார்வை இல்லாமல் இருக்குது. அடுத்து இடது கண்ணும் சரியாக தெரியலன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் இவங்க 2 பேருக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். அப்பா தமிழரசி இவங்க மகன்கள் குடிக்கிறாங்களா இசப்பா. அந்த குடிப்பழக்கத்திலிருந்து கர்த்தர் இந்த நாள் உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா
கொரோனா வியாதினால அப்பா உங்க பையன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கர்த்தர். இந்த நாளில் அந்த வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இது நிமித்தமா இருக்கிற அந்த கடன் பாரங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். கடன் பாரத்தை நிமித்தமா அநேக குடும்பங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஏசப்பா. அப்படி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த கடன் பாரங்களை மாற்றி அவங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கை செழித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. அதே போல இந்த பால்ராஜ் சகோதரன் திருப்பூர்ல இருந்து எழுதியிருக்காங்க, அவருடைய வலது கண்ணில் பார்வை இல்லை ஆண்டவரே, இப்போ இடது கண்ணும் பிரச்சனையா இருக்குன்னு கர்த்தருடைய கண்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ குருடர்களை பார்க்க வச்ச என் தேவன் ஆண்டவரே அப்பா, அன்னைக்கு பர்த்திமை குருடனை ஆண்டவரே அவருடைய கண்களை தொட்டு ஆண்டவரே அவர் பார்வையடை செய்த தேவன் ஆண்டவரே இந்த கண்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். இதே போல எத்தனையோ பேர் பார்வை இல்லாம ஆண்டவரே கண்ணில் பிரச்சனையோடு காணப்படுகிறாங்க. என் தேவன் இந்த நாள்ல அந்த கண்களை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா அவங்க தழும்புள்ள கரம் அந்த கண்களை தொட்டு ஒரு பரிபூர்ண சுகத்தை என் தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் தேவ சமூகத்துல அப்பா ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பா இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு அப்பா நாங்க ஏறெடுத்த எல்லா ஜெப குறிப்புகளையும் கர்த்தருடைய சமூகத்துல நாங்க வச்சுட்டு எல்லா ஜெப குறிப்புக்கும் ஆண்டவரே இந்த மாதத்துல ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க நாம மாத்திரம் அந்த இடத்துல மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் நம்ம இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிச்சிட்டோம். இப்போ இந்த ஜெப குறிப்புகளுக்கு ஜெபித்தோம். இப்போ இனிமேல் இந்த ஜேடிகே டிவிக்காக இதில் இருக்கிற இந்த ஊழியர்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் இந்த டிவி மூலமா இல்லைன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. தங்களுக்காக யார் ஜெபிப்பான்னு சொல்லி மனவேதனையோட இந்த ஜெப குறிப்பு எழுதியிருக்காங்க. கர்த்தர் இந்த நாள் இந்த மிஸ்பா வேலையில ஏறெடுத்த எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். அதற்காக நம்ம நன்றி சொல்லி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நம்முடைய அப்பா கருத்துல வந்து நிற்கிற ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த ஜேடிகே டிவி ஆசீர்வதிங்க. இந்த ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இதில் வேலை பார்க்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் இதன் உரிமையாளர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, பலப்படுத்துங்க. ஊழியத்தின் தேவைகள் அநேகம் உண்டு. ஆனாலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் உங்க பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறீங்க. நன்றி செலுத்துகிற வேலை பார்க்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மின் சாதன பொருட்களையும் உடைய கரத்துல வைக்கிறோம். ஒன்று பழுதாகாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த மிஸ்பா ஜெப வேலைக்காக உடைய கரத்துல வருகிறேன் ஏசப்பா. இந்த மிஸ்பா ஜெப வேலையில ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவரே கர்த்தர் பதில் கொடுத்து இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் அப்பா எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும்படியா அப்பா. குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க நிறைய பேர் எழுதி வச்சிருக்காங்க. கர்த்தர் அந்த குடிப்பழக்கத்தின் ஆவிகளை மாற்றும்படியா, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனி கிடைப்பதற்காக அப்பா குடும்பத்துல சமாதானமற்ற சூழ்நிலை காணப்படுதுன்னு எழுதியிருக்காங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியாகவும் ஆண்டவர் தாமே ஆண்டவரே அப்பா கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எத்தனையோ வியாதிகள் பலவீனங்கள் அப்பா மரண போராட்டங்கள் கர்த்தர் அந்த நாள்ல ஒவ்வொன்றையும் அப்பா நீங்க விடுதலையாக்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கடைசியாக எங்களுடைய தேசத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்க எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. தேசத்துல அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க அறிவிங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க மாற்றி அப்பா நன்மையாய் அப்பா மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். துதியும் கனம் மகிமையும் அப்பா என் மீட்பர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. தேச சேமத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் பெரிய